பேரூர் ஆலமர தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்து பூத்தூவி வரவேற்பு கொடுத்து அத்தனை சகோதரர்களுக்கு தாய்மார்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்றைக்கும் உங்கள் சகோதரன், என்றைக்கும் உங்களில் ஒருவன். நீங்கள் எல்லாம் மீண்டும் இந்த தொகுதியிலே இரட்டை இலட்சத்தில் போட்டியிடக்கூடிய நீங்கள் எல்லாம் இரட்டை இலட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் யாருன்னு தெரியல, நிறைய அவங்க. அதே போல மற்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டா போன்ற கட்சிக்கு ஓட்டு போட்டு திமுக வாய்ப்பாயிரும். அது 5 வருடமாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எந்த திட்டமே தெரியல. நமக்கு அற்புதமான தாலுகா ஆபீஸ், காலேஜ், ரோடு எல்லாம் கொண்டு வந்தோம். இன்னைக்கு 5 வருஷமா எந்த டெவலப்மெண்ட் இல்லை. நம்ம தொகுதி, பேரூர், கோயம்புத்தூர் எல்லாமே மீண்டும் வளர்ச்சி பெற உங்கள் சகோதரன் எனக்கு எந்த நேரத்திலும் இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் எனக்கு அம்மா அப்பா, அதோட சின்னவங்க அக்கா, அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கச்சி என்றைக்கு நான் எல்லாத்தையும் என்னோட குடும்பம் தான் பார்ப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நீங்க மட்டுமல்ல, அத்தனை பேருமே நீங்க இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வைக்கணும். எல்லாத்தையும் பேசி சரியா? நான் வேட்பாளர் இல்ல, இங்க வந்து எனக்கு ஆரத்தி எடுத்து பூத்துவி அத்தனை சகோதரர்கள் நீங்க தான் வேட்பாளர். ஆகவே எல்லாம் பார்த்து நீங்க தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்மா, வாழ்த்துக்கள். இரட்டை இலை சின்னம் நம்முடைய புரட்சியாளர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவுடைய சின்னம், அதே போல எடப்பாடியாருடைய சின்னம், பாரத பிரதமர் மோடிஜி ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை மற்றும் என்டிஏ கூட்டணிய சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்கள் பாதம் பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.